வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தேங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். என்ன ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு கேட்பீங்க. ஆமாங்க, மயோசைட்டிஸ் தான். சமந்தா கூட இப்போ ரீசெண்டாக வந்து மயோசைட்டிஸ்னால டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த மயோசைட்டிஸ் எனக்கு 10 இயர்ஸாக இருக்குது. நான் அது கூட பேட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மயோசைட்டிஸ் பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இனி நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள்லாம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ஒரு கிளாஸ் இட்லி அரிசியை நல்லா ஒரு 4 தடவை கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு டம்ளர் கடலை எடுத்துருக்கேங்க. இது நம்ம ஆப்பத்துக்கு கடலைக்கறி செய்யறதுக்காக ஒரு டம்ளர் போதும். நாங்கள் 3 பேர் தான் இங்கே, அதனால இந்த ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரிசி கூட ஒரு 1/2 மூடி தேங்காய்ங்க. அதுக்கு மேலே வேண்டாம், அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள், மிக்சியில் இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். ஆப்பத்துக்கு ரொம்ப நைஸாக வேணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நைஸாக தான் இருக்குது. இப்போ மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இது ஃபர்மெண்ட் ஆகும்போது பொங்கி வரும்போது பாத்திரம் நிறைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அரைச்ச மாவில் உப்பு, மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, உப்பு எவ்வளோ வேணுமோ. அப்புறம் ஒரு சர்க்கரை ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன், போதும். இப்போ நான் உப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். நம்ம நல்லா கலக்கிக்கலாம் மாவை. நல்லா அந்த ஈஸ்ட்டு சர்க்கரை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்ப மாவு ரெடி. காலையில் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று அரைச்சி வச்ச மாவு பொங்கிருச்சு. ஆப்பம் சுடலாமா? நான் கடலையும் வேக வச்சுட்டேங்க குக்கரில். இப்போ நம்ம ஆப்பம் சுட்டுடலாம். கல் சூடாயிருச்சு. ஒரு சொட்டு எண்ணெய் போதுங்க. ஆப்பத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஏற்கனவே நம்ம தேங்காய் அதில் அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். நான் இப்படி தான் ரொட்டேட் பண்ணினேன். அப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடிக்கலாம். இப்போ ஆயிடுச்சு. இப்படி தூக்கி வந்திருக்கோம், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம கடலை குழம்பு பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் குடிக்காதவங்க நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம், இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கடலையை இதில் ஆட் பண்ணி அது கூட நம்ம ஒரு 1/2 டொமேட்டோ இல்லை தக்காளி ஆட் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு, இப்போ நம்ம வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்து கூட கடலை குழம்பு, காரம் பிடிக்கிறவங்க கடலை குழம்பு சாப்பிடலாம், காரம் பிடிக்காதவங்களுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிட்லாங்களா? இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.